சிறுத்தை வீரமா படைச்சிருக்கிறோம் இல்லையா? நமக்கு மரத்துக்கு மேல பழம் இருந்துன்னா என்ன செய்யலாம்? பறிச்சு போடணும். ஆனா குரங்கு என்ன செய்யுது? அது போய் அதை எடுத்துக்கிறதா இல்லையா? அப்ப நம்மளை விட குரங்குக்கு மேல போறது ஆண்கள் அல்லாஹ் கொண்டு இருக்கிறோம். இப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம திறமை அந்த எல்லா படைப்புக்கும் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு வகையில ஒரு திறமை எப்படி வச்சிருக்கா இல்லையா? மஞ்சளுக்கு அழகு, சிறுத்தைக்கு வீரம், ஒட்டகத்தை எடுத்துக்கிறோங்க. நம்மளால 2 பெட்டியும் தூக்குனா கை வலிக்கும். ஒட்டகத்துக்கு மேலே எவ்வளவு சமாளம் ஏறுது. அப்ப ஒட்டகம் நம்மளை விட ஸ்ட்ராங்கா அல்லாஹ் படைச்சிருக்கிறோம். இப்படி பார்த்தீங்களாக்கு எல்லாத்தையும் நம்ம விட ஸ்ட்ராங்கா அல்லாஹ் படைச்சிக்கலாம். நம்மளை எதுல ஸ்ட்ராங்கா படைச்சிருக்கிறோம்? நம்ம மனுஷனை எதுல படைச்சிருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் இல்லாத என்ன நமக்கு இருக்கு? ஆறாவது அறிவாக படைத்திருக்கிறான். அறிவாக படைச்சிருக்கானா இல்லையா? அந்த அறிவுலையும் சிறந்த அறிவு என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் தெரிஞ்சுக்கிற அறிவு தான் உலகத்தை சிறந்த அறிவு. அந்த சிறந்த அறிவை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்வியை நீ நன்றாக அறிந்து வரக்கூடிய காலத்துல மிகப்பெரிய ஆலிம்களாக உலகத்தை நேரடிய ஆக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அனைவரையும் ஆக்கி விடுவான். எல்லாரும் நல்லா ஓதுறீ இல்ல? ஸ்கூல் படிப்பு எப்படி இருக்கு? அதெல்லாம் பண்றீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? சேட்டை பண்றீங்களா? சேட்டை பண்றீங்களா இல்லையா? பண்றீங்களா? சேட்டை வேணும். இந்த வருஷம் உங்களுக்கு சேட்டை இருக்கணும். ஆனா எப்படி சேட்டை இருக்கணும் தெரியுமா? அந்த காலத்துல ஒரு ஆலிம் சார் ஒரு சும்மா சொல்ல கேளுங்க. அந்த ஆலிம் சார் மகன் ஒரு சின்ன பையன், அவனும் போல மாதிரி மதரசால ஓதி ஆலிம் ஆயிட்டான். ஆனா ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. ஸ்கூல் படிப்பு ஏறல. மதரசால நல்லா ஓதினாரு, ஹாஃபில் கூட ஆயிட்டாரு. ஆனா ஸ்கூலுக்கு போனா இப்ப உங்களுக்கு நீங்க ஓதுறதுடைய ஸ்கூலுக்கு புரியல. அப்ப அது கிடையாது. ஓடி முடிச்சுட்டா ஸ்கூலுக்கு போனார். மனுஷன் கழிச்சு ஸ்கூல் படிப்பு ஏற மாட்டேங்க. ஸ்கூலுக்கு பாடப்பிடிக்க போற வாத்தியாரு, அந்த வாத்தியார் ஒரு நாள் கோவம் வந்துருச்சு. இந்த பையன் பண்ற சேட்டையை சொன்னாங்கன்னா, அட உன் மண்டையில களிமண் தாண்டா இருக்கு அப்படின்னு. மண்டையில என்ன இருக்கு? களிமண் தான் இருக்கு. உடனே இந்த பையன் சொன்ன திருப்பி, சார் உங்க மண்டையிலும் களிமண் தான் சார் இருக்கு, உங்க மண்டையிலும் களிமண் தான் இருக்கு. உடனே எப்படி கோவமா வாத்தியாருக்கு அடிக்க போனார். உடனே அந்த பையன் சொன்னா, யாரும் சார் சார் நான் சொல்லல சார், குர்ஆன் சொல்லுது அப்படின்னு. குர்ஆன் சொல்லுதா? குர்ஆன் என் மண்டையில களிமண் இருக்குன்னு சொல்லுது சார், உடம்பு பூரா களிமண் இருக்கு சார் அப்படின்னு. என்னையா சொல்றா? உடனே அந்த பையன் சொன்னா, வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். தஸ்லை இன்னொரு குர்ஆன் சொல்லுவா மேல ஆக்குறதுக்கு எங்க சொல்லு. குர்ஆன் மூமினூன் அல்ஹம்துலில்லாஹ் எத்தனாம் வருஷம்? அதை சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? 23வது சூரா 12வது வசனம். அங்க அல்லாஹ் சொல்றான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். நிச்சயமாக நாம் மனிதர்கள் அனைவரையும் களிமண்ணின் சக்தியால் படைத்திருக்கிறோம். சொன்ன உடனே வாத்தியார் என்ன பண்ணாரு? உண்மையை தான் சொன்னான். பேசாம போயிட்டு கொஞ்ச நாள் போயிடுச்சு. பையன் தொடர்ந்து பிறகு பண்ணிக்கிட்டே இருந்தான், சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் சொன்னாரே, நீ மண்ணா போயிடுவாரா, நீ தூசிடா இருக்கு அப்படின்ட்டார். நம்ம சொல்லுவாரா? சார் நீங்களும் தூசிதான் சார், நீங்களும் தூசிதான். உடனே அடிக்க கூடாது வாத்தியார். சார் நான் சொல்லல சார், குர்ஆன் சொல்லுது சார். குர்ஆன் சொல்லுதா? எங்கேயா சொல்லுது? எங்க சொல்லுது? சொல்லுவா எங்க சொல்லுது? இந்த மக்கள் ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம் خلقه من تراب ثم قال له كن فيكون. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உதாரணம் ஆதமை போன்றதே. அவரை துராப் என்ற மண்ணால் தூசியால் படைத்து ஆகுக என்று சொன்னோம். அவர் ஆகிவிட்டார். என்ன சூரா? 3 ஆலை இம்ரானுடைய அமைதியாக அமைத்துள்ளார். என்ன சொல்றாங்க சார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தூசியால் மண்ணால படைக்கிறது சார், உங்க உடம்பு என் உடம்பு மண்ணுதான சார் அப்படின்னு. உடனே பாஜக போயிட்டார். பாருங்களா சேட்டை. அடுத்த அறிவு சேட்டை. இது பெருமா அறிவு சேட்டை. அறிவால அடிக்கிறார். 3வது ஆச்சு.
உன்னை நான் தண்ணி தெளிச்சுட்டேன்டா அப்படின்ட்டார். கரெக்ட் சேட்டை போட்டுக்கான். சார் நீங்களும் தண்ணி இல்லா சார் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் தண்ணின்னு கையாளுக்கு என்ன ஆகும்? வேற யாருக்கு வருமா இல்லையா? குடிக்கலாம் புரியாமட்டு வாத்தியார் போயிருந்துச்சு. என்னன்னா தண்ணியா? ஆமாம் சார், நீ தண்ணி வண்டி சார். தண்ணி வண்டியா? குரான் சொல்லுது சார் அப்படின்னு. குரான் சொல்லுதா? என்ன சொல்றாங்க? உடனே அவங்க என்ன பண்ண பையன் 23 சூரா அம்பியா 24வது 26வது நினைக்கிறேன். இது நாளாக அவ்வளவு யாரெல்லாம் மீனக்கப்படும் அந்த சமாவாதி வல்ல காணத்தாரத்தன் பக்கத்துனாகுமா ஜான்னாமின் மாய் உள்ள செய்நகை அப்பராய் மீனும். இந்த காப்பிர்கள் நோக்க வேண்டுமானாமா, சிந்திக்க வேண்டாமா? நாம் வானமும் பூமி ஒன்றாக இருந்ததை நாம் பிரித்து வைத்தோம். நாம் எல்லா உயிர்களையும் மாய் நீரிலிருந்து வரவழைத்தோம். நீரிலிருந்து தான் முன்னு வந்தோம். எல்லாம் என்ன சொல்றான்? குரான் சொல்கிறான். இதை தொழில் கொண்ட நீரிலிருந்து தான் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால சார் நீங்களே தண்ணியில தான் சார் இருக்கீங்க, நானும் தண்ணியில தான் சார் இருக்கேன். ஆச்சார் பக்கமே வரலைய. கொஞ்ச நாள் போயிடுச்சு. வெளியே இல்லாம ஒரு நாள் சொன்னாரே, கடைசியா உன்னை வந்து ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு கூட்டி வைக்க போறாங்க. சேட்டை தாங்கல. ஒரு ரூம்ல போட்டு உன்னை கூட்டி வைக்க வேண்டாம். இந்த மாதிரி சிரிச்சான். என்னையா சிரிக்கிற வாத்தியார, என்னையா சிரிக்க சொல்லிட்டு சார் நான் ஏற்கனவே 3 அறையில இருந்து சேட்டை பண்ணி நேசனம் வந்திருக்கிறேன். 3 அறைக்குள்ள ஏண்டா நீ அவ்வளவு சேட்டைக்காரனா? 3 அறைக்குள்ளையா? யாருன்னு சொல்றா? குரான் தான் சொல்லுதா இல்லையா? போகமா? ஆமா, இது குரான் தான் சொல்லுது. எங்கேயா சொல்லுது? நீங்க சொல்லுது 39 சூரா சுமார் 6வது வசனம் 3ஆம் பாகம் சொல்லுது. யக்லுக்கும் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பஅதி கல்கின் ஃபீ உம்மஹாத்தின் தலாத். நான் நிச்சயமா உம்மாவுடைய வயிற்றுல வச்சு எங்க இருந்தோம்? உம்மாவோட வயிற்றுல தானே? உம்மாவின் வயிற்றுக்குள்ள அடுக்கடுக்காக 3 இருகளில் இருந்து படைத்தோம். 3 ஸ்டேஜ். இப்ப மேல உள்ள கர்ப்பப்பை கோளரை, அதுக்கு முன்னால உள்ளது கர்ப்பப்பை உள்ள அந்த குழந்தை. பச்சை குழந்தைக்கு வளர்ந்தோன்னு தெரியும். பச்சை குழந்தைக்கு வந்து ஒரு ஜம்பு படைஞ்சிருக்கு. அப்போ 3 இருட்டறைக்குள்ள இருந்துதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த மாணவர் மார்க்கம் படிச்சதுனால குரான் அறிவை கொண்டு மார்க்க அறிவை கொண்டு அந்த வாத்தியார்கிட்ட ஒவ்வொன்றும் பதில் கொடுத்தாரு. கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? வாத்தியார் போயிட்டாரு. அந்த பையன் என்னமா ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டே இருக்கிறான். வாத்தியார் மனசா போயிட்டார். நம்மளே ஏதாவது மார்க்க அறிவை கட்டி கொடுங்க. அதனால இங்க குரானுடைய அறிவு, குரானை குறித்து தெரியக்கூடிய அறிவு, அந்த அறிவோட உங்களுக்கு வேண்டிய சமயோஜித அறிவு இருக்கணும். இதே மாதிரி ஒரு ஒரு ஆசிரியர் சேட்டை பண்றாரு, சொல்லும் போது குரானுக்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையா? இந்த அறிவு, இந்த ஞானம் தான் நமக்கு வச்சுக்கணும். குரான் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. குரான் எதுக்கும் தீர்வு இல்லாம இல்லை. அதை சரியான நேரத்துல சரியான உபயோகிக்க வேண்டும். அப்படி உபயோகிக்கப்பட்டால் அதுதான் உங்களுக்கு ரொம்ப வெற்றியை தரும். நேரம் முன்னேறி எவ்வளவு மாணவர்களை பார்க்கும் போது நிறைய பார்க்கத்தான் வேணும். கப்பல் கவுந்தாலும் கண்ணத்துல கையிடுங்க சொல்லுவாங்க தமிழ புறமிட்டு. கப்பல் கவுந்தால கண்ணத்துல கையாள கையாள சரியா? பெரிய இளைஞர் ஹாத்தம் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார். அவங்க வந்து ஸ்டூடெண்டா இருந்தாங்க. மாணவராக இருக்கும்போது அவங்க வந்து நீங்க எத்தனை வருஷம் போகுது? 11 வருஷமா? 10 வருஷம். 30 வருஷம் ஒரே மதரசாவில் ஓதுனாங்க. அவங்களோட உஸ்தாது ஷக்கீகல் பல்ப்னு சொல்லி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இளைஞர். ஓதிட்டு அவங்க கிளம்புறாங்க. மதரசா விட்டு கடைக்கு போகணும். அப்ப அந்த வாத்தியார் உஸ்தாது என்ன பண்ணாங்க? மாணவரை டெஸ்ட் பண்ணணும்ல. அந்த காலத்துக்கு இது மாதிரி பரீட்சைலாம் கிடையாது. 30 வருஷம் இருந்திருக்காரு. கேட்டாங்க, எங்க 30 வருஷம் தான் இந்த மாணவராக இருந்தீங்கள, இந்த என்ன கற்றுக்கிட்டீங்க? அப்ப அவர் சொன்னா, யாரு? ஹாத்தம் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் 8 விஷயங்களை கற்றுக்கிட்டேன். 8 விஷயங்களா? இத்தனை வருஷமா இருந்தீங்க? இருந்தாலும் 8 விஷயம் தான் நான் கற்றுக்கிட்டேன். சரி, என்ன இந்த 8 விஷயம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியே பார்க்கிறேன், மனுஷங்கள்லாம் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்யறாங்க. சினிமா பார்க்கிறாங்க, காரியம் செய்யறாங்க, மிச்சம் எல்லாம் திரும்பல. ஆனால் நான் குர்ஆனை பார்க்கிறேன். அங்கே அல்லாஹ் சொல்கிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீங்க சொல்றான் 2 சூரா பக்ராவுல
156 ரொம்ப விவாதம் சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா நாம் அல்லாஹ்விடம் தான் வந்திருக்கிறோம், அல்லாஹ்விடம் தான் திரும்ப போறோம். அப்ப அல்லாஹ்விடம் திரும்ப போகும்போது எந்த நன்மை செய்ய நம்மளோட உண்ணா வருமோ வறுமைக்கு அதைத்தான் செய்யணும் என்று நான் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டேன். உடனே சந்தோஷம் சபாஷ். அடுத்தது சொல்ல வேண்டாம். இரண்டாவதாக கேட்கும்போது சொன்னாங்க, மனிதர்கள் என்னதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய ஹவா என்ன தூக்குதோ அதை செய்யறாங்க. எல்லாத்தையும் கூட சாப்பிட போனா ஹவா செய்ய ஹவா. ஆனா நான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றத பார்க்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அம்மாவன் காஃப மகாம ரப்பி வ நஹனத்து அலைஹி ஹவா வ இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் அல்லாஹ்வுடைய சந்ததி நிக்கிறது கொண்டு பயந்து அவர்கள் தன்னுடைய ஹவாவை கட்டுப்படுத்தி நப்சு தூண்டக்கூடிய ஹவாவை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களை ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கத்தில் நான் அமர வைப்பேன். சூரா நாசியா 77 சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு 40-41 வசனங்கள் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லிட்டல. மூணாவது என்ன சொன்னாங்க, எல்லாரும் தர்மம் பண்றாங்க, ஆனா தனக்கு பிடிச்சதை வச்சுக்கிட்டு பிடிக்காததும் கொடுக்குறாங்க. வீட்டுல நம்ம 4 சட்டை இருக்குது, ஒரு ஆள் ஒரு சட்டை கேட்கற என்ன செய்வோம், பழைய சட்டை அதுக்கு சில பிடிக்காத வச்சு கொடுக்குறோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா நான் குர்ஆன் எல்லாம் பார்க்கிறேன், 16வது சூறாவுல 16வது சூரா நஹல்ல 96 வசனத்தெல்லாம் சொல்றான். அப்பதான் இன்னெல்லாம் ஒமா என்பம் இந்தல்லாஹ். அதாவது எதை நீங்க கொடுக்கிறீர்களோ அதெல்லாம் எதை நீங்க அல்லாஹ் உட்படுத்தியோ அது அல்லாஹ்விடம் இருக்கிறது, அது அல்லாஹ்விடம் நிலையாக இருக்கிறது என்று 16 சூரா நஹலோட 96 வசனம். மாற்றியாமல் இந்தல்லாஹி பார்க்கணும், இந்திய பகுதியை ஞாபகம் இல்லை. இதை சொல்லிட்டு ஆகினால் நான் எல்லாத்தையுமே தர்மம் செய்யதாக இருக்கிறேன் அப்படின்னார். அடுத்தது என்ன கற்றுக்கிட்டீங்க? இங்க பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கெல்லாம் பெருமை பேசுறாங்க. நான் அந்த குடும்பம், நான் இந்த குடும்பம், எங்க வீடு தான் பெரிய குடும்பம், எங்க கூட பெருமை பேசுறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யாயுன்னா இன்னா கலக்னாக்கும் லக்கைன் உந்தா வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில தஆரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். சொல்றான் இல்லையா? 49 சூரா ஹுஜராத்துடைய 13 அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எல்லாம் ஆண் பெண் எல்லாரும் மனிதர்களே, ஆண் பெண் எல்லாரையும் ஒரே ஆத்மாவின் படைத்தோம். ஏன்? ஒருவரை ஒரே அறிந்து கொள்வதற்காக. அடுத்தது கேட்டாங்க, அடுத்து என்ன கேட்டுக்கிட்டீங்க? ஒவ்வொருத்தவரும் அடுத்தவரை பார்த்து பொறுமைப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க. இவருக்கு இப்பதான் காசா, நாம தான் கெட்டிக்கார, அவன் முட்டாள், அவனுக்கு காசு போகுது, அவன் பணக்காரனா இருக்கிறானே, நம்ம ஏழையா இருக்கவங்க, நம்மகிட்ட காசு சொல்றாங்களா இல்லையா? அப்ப அதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அவங்க எக்கசிமா ரஹமத்தல்லாஹி நஹனு கஸம்னா பைனஹும் ஷக்கும் ஹயாத்துத் துன்யா. 43 சூரா ஸுக்ரூஃப்ல அல்லாஹ் தஆலா 31 வசனம் சொல்றான். இவர்களா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பங்கு செய்கிறார்கள், நாம தான் ஒரு ஆளை மேல வைக்கிற, ஒரு ஆளை கீழே ஃபுல் பாருங்க. எல்லாரும் காருக்கு பின்னால் வந்து காரை ஓட்டுறது யாரு? அப்ப எல்லாரும் கார் டிரைவரா போயிட்டா காருக்கு பின்னால் உட்கார்றது யாரு? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், சில பேர் காரில் உட்கார முதலாளி ஆக்குறான், சில பேர் கார் டிரைவர் ஆக்குறீங்க. அப்பதான் உலகம் நடக்கும் இல்லையா? எல்லாரும் டாக்டர் இருந்தா நோயாளியா இருக்கிறது யாரு? எல்லாரும் நோயாளியா இருந்தா டாக்டரா இருக்கிறது யாரு? அப்ப சில பேர் டாக்டர், சிலவர் பெரும்பாலும் பாருங்க பணக்கார நோயாளியா இருப்பார், வசதி இல்லாத டாக்டர் இருப்பார். அப்புறம் தான் டாக்டர் செய்யணும். இதையும் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்தவர் கேட்டாங்க, வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன ஷைத்தான் அதுவும் ஃபத்தஹிது மாஹுவா. ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, நீங்க ஷைத்தான் விரோதியா இருக்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும்? மனுஷனுக்கு மட்டும் விரோதியா இருக்கக்கூடாது. இவருக்கு விரோத சண்டை, ஆனா யார் தூண்டுனா? ஷைத்தான் தூண்டலாம். அதனால நீங்க உங்களுடைய கூட்டாளி யாரோடையாவது, உங்களோட படிக்கிற மாணவர் யாரோடையாவது கற்று டூ இருந்தா சேர்க்கணும். ஏன்? அந்த டூக்கு காரணம் யாரு? ஷைத்தான். சரியா? நீங்க எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு பண்ணாங்கல்ல, கனவு வாப்பாடு சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்பாட்ட. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இந்த கனவை வந்து உங்க சகோதரர்கிட்ட சொல்லிடாதீங்கன்றாங்க. ஏன்? சகோதரர் கெடுதல் செய்யறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன, இன்னும் ஷைத்தானின் இன்சான அதுவும் முபீன் சூரா யூசுப்ல வருது. அப்ப சொல்றாங்க சகோதரர்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா ஷைத்தான் மனிதர்களுக்கு பயனா இருக்கிறான். என்ன அர்த்தம்? ஷைத்தான் உங்க சகோதரன் போட்டுவான். உங்களோட
இந்த வீட்டில் இங்கே எங்கே வரீங்க? உங்கள் வீட்டில் யாருக்கு கிடையாது நீங்கள் விரோதமாக இருந்து ரூல் போட்டுருந்தா பாப்பா அம்மா பேசுறாங்க கற்றுப்பட்டா அங்கே யார் ஜெயிக்கிறா? செய்தான் ஜெயிக்கணும். சரியா? அதனால அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது உங்களோட சண்டை பிடிக்க வர்றாங்க, நீங்க அப்பவே பிடிச்சிக்கிறீங்க. அவர் என்னோட சண்டை பிடிக்க வரல, செய்தான் தான் எனக்கு தூண்டி விடுறான், செய்தான் அவரை தூண்டி விடுறான். இப்ப அதை நம்பி நான் அவரோட ரூல் போட்டேன்னு சொன்னா நான் அவரோட பேசுறதுன்னா செய்தான் ஜெயிச்சிருவான். நம்ம யாருக்கு தோற்கடிக்கணும்? குரான் என்ன சொல்லுது? செய்தான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்க செய்தானை தோற்கடிங்க. நிறைய சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு குரான் நான் படிச்சதை சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன காரியம் இருந்தாலும் நம்ம இத்தத்தில்லா ஐக்கியம் மக்களும் எதிர்ப்புனா லாய் இத்தத்தில் மக்கள் எல்லாம் இன்னல்லா வாரி அம்ரி தன் ஜாலா விஷயம் கதலாம். அப்ப அல்லாஹ்க்கு தவக்கல் வைக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் சிரமமான அல்லாஹ்க்கு தவக்கல் வைத்தா அல்லாஹ் காப்பாற்றிடுவான் என்று சொன்னாங்க. சொன்னதனுடைய இமாம் ஷஃபீக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சபாஸ் உங்களுடைய ஆர்மி மாணவரே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, போன உலகத்துக்கு சென்று இந்த தீனை பார்க்கணும்னு அனுப்பிட்டாங்க. யார? என்னுடைய மாணவன். ஆக நீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஆத்மாசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த ஒரு அறிவு ஞானத்தை பெற்றுள்ளாக மதரசாவுக்கு சென்றார்களோ அந்த மாதிரி நீங்களும் சென்று உலகெல்லாம் தீனை பரப்பக்கூடிய இந்த தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த துஆ செய்தவனாக எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட பாடத்தை படிக்கும்போது சரி, எல்லாத்துக்கும் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இவ்வளவு சிரமம் நினைக்காம மார்க்க பாடத்து கல்வியும் உலக கல்வியும் ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க கற்று பேசி நன்றாக கல்வி மூட்டை எத்தனை இருந்துச்சு கல்வ வெயிட் தாங்க கீழே உண்டு. ஆனா ஒட்டாக்கு மேலே வச்சிருச்சா அது எத்தனை சுமை இருந்தா இருந்துச்சு விட்டோம் அப்படி மேலே ஏறி நேர போயிடா இல்லையா? காரணம் என்ன? கழுதைக்கு வெயிட்டை வச்சுட்டு கீழே பார்க்கணும், அதனால விழுந்துடும். ஒட்டாய் எப்படி பார்க்குது? தூரத்தை நேராக பார்க்குது. கடைசியில் எனக்குள்ள புல் அங்கே இருக்குது, அந்த புல் இருக்குது, நான் இங்கிருந்து அங்கே போயிட்டேன்னா எனக்கு அந்த புல் கிடைக்குங்கிற அந்த தைரியத்தோட எவ்வளோ மூட்டை இருந்தால் சுமதி போதா இல்லையா? அந்த மாதிரி இங்கே படிக்கும்போது உங்களுக்கு மார்க்க விஷயத்திலையும் ஸ்கூல் படிப்பிலையும் பாடங்கள் கஷ்டமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக படிங்க. எதிர்காலத்தில் அல்லாஹ் தஆலா மிகவும் வைத்திருப்பான். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் உங்களுக்கும் செய்வானாக, உங்களுக்கு எங்களுக்கும் செய்வானாக. இந்த விவாதத்தின் ஜஸாக்கல்லாஹு கைர் இந்த நன்றியை காணிக்கையாக்கி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.